வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் கிரானி. இன்னைக்கு இந்த சொட்டக்கடையவே நம்ம உண்டு இல்லாம பண்ண போறோம். இன்னைக்கு யாரு உண்டு இல்லாம பண்ண போறான்னு பார்க்க தானே போறீங்க. கிழவி எத்தனை தடி பட்டாலும் உனக்குலாம் புத்தியே வராது தானே. பேராண்டி ஒரு விஷயத்த நல்லாவே தெரிஞ்சுக்கோ. அந்த காலத்திலே பல பேர்கிட்ட செருப்படி வாங்கினதுனால என்ன சொல்ற கார்டு எனக்கு கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கோ. அடி பாவி! என்ன சொல்ற கார்டு எதுக்கோ வாங்குவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்னடி செருப்படிக்கு போய் வாங்கி வச்சுனுக்கிற? சரி ஏதோ ஒன்று விடு. ஃபஸ்ட்டு இந்த பாழா போன வீட்டிலேருந்து நான் வெளியே போனோம். எங்கே வச்சுருக்கேன் இந்த ட்ரோர் கீழலாம்? பேராண்டி ஆசைப்பாட்டியான என் கையில் தான் இருக்குது. வேணா வந்து வாங்கிட்டு போ. உன் கையில் கீழே இருக்காது. வேணா வாரு தான் பெரிய கட்டை எடுத்துன்னு ஓடி வரா பாருங்க அடிக்கிறதுக்கு. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? சரி வாங்கப்பா. ஃபஸ்ட்டு போய் இங்கே இருக்கிறதெல்லாம் தட்டி விட்டுட்டு இந்த பாட்டு எடுத்து இதில் போடுவோம். அப்போ தான் இந்த கிளவி அழிவாளி மாதிரி வந்து அதை உடச்சி விடுவா. சீக்கிரம் வா கிளவி, சீக்கிரம் வா கிளவி, சீக்கிரம் வா. கிளவி, உன் புருஷனுக்கு எதனா பாட்டு பாடணுன்னா என்ன பாடுவேன்? சொல்கிறேன் பேராண்டி, சொல்கிறேன் கேளு. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வள்ளி நிலா வந்து வந்து தேடுதே. சாமி என்னை விட்டு நான் போயிடுறேன். உன்னை பாட சொன்னதுக்கு என்னை நானே செருப்பு கழட்டி அடிக்கணும். உன்னால் 4 நாய் செத்துருச்சு, 3 பூனை, 2 காக்கா, ஒரு யானையே செத்து கிடக்குது. கிளவி, உன் பாட்டுக்கு இப்படி ஒரு சக்தியா? இவ்வளோ சக்தி என்ன பிரயோஜனம்? நீ சாகாம இருக்கியடா. ஓ கிளவி, உனக்கு நான் சாகணும்னு வேற ஆசை இருக்கா? உன்னை வச்சு செய்கிறேன். இது கண்டிப்பாக இதுக்குள்ள வெப்பனுக்கு இதாக இருக்கும். உனக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. பேராண்டி, நான் தாத்தாக்கு என்ன பாடுவேன்னு கேட்டியே. கிழவன் எனக்கு என்ன பாடுவான்னு தெரியுமா? நீ பாடுறதையே சகிக்க முடியல, இல்லை உன் புருஷன் உனக்கு என்ன பாடுவான்னு நீ என்ன வேற கேட்குற. பேராண்டி, வேணா நான் பாடி காட்டுட்டா? வேணான்னா உடவா போற. பாடு தொலையும். ஒரு பேரே வரலாறு. ஏய் அந்த பாட்டை மட்டும் பாடின மகளே உணவு அவ்வளோதான் பார்த்துக்க. இரு ஃபஸ்ட்டு இந்த வெப்பனுக்கு எடுத்து அந்த வெப்பனை எடுத்து உன் மண்டையிலே போடுறேன். ஏராண்டி, நான்லாம் அந்த காலத்திலே பாட்டு பண்ணதுக்காக செருப்படியை வாங்கினவளா? அது இல்லை பேராண்டி, நான் அந்த காலத்தில் பாடுற பாட்டுல குயில் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. யார் சொன்னா நீ பாடுற பாட்டு குயில் மாதிரி இருக்குன்னு? யாரு? நான் கட்டின அடிமை தான். அதானே பார்த்தேன். அந்த கிழட்டு நாயை தவிர வேற யார் நீ பாடுற பாட்டெல்லாம் குயில் மாதிரி இருக்குன்னு சொல்ல போறா? அதெல்லாம் இருக்கட்டும் கிழவி, இப்போ நீ எங்கே இருக்க? கொஞ்சம் முன்னாடி வந்தியே நல்லாயிருக்கும். பேராண்டி, உன் கையில் வெப்பனு கழிச்சிச்சு எனக்கு தெரியும். அதனால இனி இந்த பக்கமே வர போகிறதில்ல. நீ வரலைன்னா போகுது, நீ எங்கே இருக்க நான் பார்த்துட்டேன். இப்போ எப்படி வர வைக்கிற மட்டும் பாரு. சீக்கிரம் வந்து என் கையில் சாகி கிழவி. எனக்கு நிறைய வேலை வேறு இருக்குது. நான் வரேன். நீ டோர் எஸ்கேப் வித் எக்ஸ்ட்ரா லாக்ஸ். இருக்கிற லாக்கு நீ ஓப்பன் பண்ணி போனாலே பெருசு. இதில் எக்ஸ்ட்ரா லாக் குறிக்கேடா. வாயை மூடின்னு கொஞ்ச நேரம் படுத்துங்க. 2 நிமிஷத்துக்கு வராமல் இரு, அது எனக்கு போதும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அதில் வேறு என்ன இருக்குதுன்னு வேறு தெரில. ஒரு வேளை என்ன பேரலாக்கி மட்டும் கிடச்சிருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்க்கலாம். ஐயோ எங்கே போகிறதுனே தெரியலையே. இது எதுக்கு நான் இது எடுக்கலாமா? இதை எடுத்து மேலே போய் அந்த ரூமை ஓப்பன் பண்ணிடலாமா? ஆமாம் போயிடலாம். சரி மேலேன்ற பாருங்கள், கீழே போய் அந்த வாட்டர் மிலான் இருக்குமே. வாட்டர் மிலான்லாம் என்னது? அது ஃபீஸ் ட்ராப்பு. அந்த ரூம் பஸ் ஓப்பன் பண்ணி வந்துடலாம். அங்கே என்ன இருக்குன்னு வேறு தெரியலையே. ஹேமர் கிடச்சா நல்லாயிருக்கும். அந்த டோரோட இது உடச்சி விட்றலாம். ஐயோ ரிமோட் இருக்குது. இது வேறு என்ன இருக்குன்னு போய் பார்க்கணும். இந்த ஆஞ்சலினா ஃபோட்டோ ஐயோ நான் போய் அது வேறு ஓப்பன் பண்ணுமா? கீழே ஸ்பைடர் வேறு இருப்பாடே. இதுக்குள்ளெல்லாம் இது ஒன்றும் இல்லையா? 1 நம்பர் பார்த்தாச்சு. 1 1 1 1 1 சரி. அது கிடையாது சொல்லிட்டு நான் எப்படி பாடுறேன் பாரு. மீட்டு இருக்குது. அந்த ஸ்பைடர்கிட்ட என்ன இருக்கும்னு தெரியலையே. ஒருவேளை அதுக்கிட்ட பேட்லாக்கி இருக்குமோ? இந்த பேட்லாக்கி கிடைக்கிறது எப்பயுமே எனக்கு கஷ்டமாக இருக்குது. சரி ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ் ட்ராப் எடுப்போமா? இல்லை என்ன எடுக்கிறது? ஃபிஷ் ட்ராப் எடுப்போம். அந்த கிளவி எப்படி இருந்தாலும் இந்நேரம் வந்துருப்பா. 2 நிமிஷம்னு வானுங்க, ஆனால் 2 செகண்ட் தான் வந்து கிளவி மலையில் போகிறா. சரி எங்கே இருக்கான்னு தெரியலையே. இங்கே போட்டுடலாமா? இல்லை எங்கே போடலாம்? சீக்கிரமாக போகலாம். கீழே தான் இருப்பாளோன்னு தோணுது. கிளவி வந்துட்டியா? நான்லாம் வந்து 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது செல்ல பேராண்டி. உன்னை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலோட இருக்க. வந்து கிளவி கட்டி புடி. யாரு நீ என்னை பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்க மாட்டேன், என்னை அடித்து கொள்றதுக்கு தான் ஆர்வமாக இருப்ப. முதல்ல எங்கே இருக்கா? ஐயோ பின்னாடி தான் இருக்கியா நீ? நீ பார்க்காத நேரத்தில் மண்டலையே போட்டுடலான்னு நினச்சா பார்த்துட்டியா? இந்த ஃபீஸ் ட்ராஃபை ஃபஸ்ட்டு இங்கே போடணும். அப்போ தான் இந்த கிளவியோட கதை முடியும். சீக்கிரமா வந்து தொலை. இந்த பிளாங்க்ஸ் எடுத்து அங்கே போட மறந்துட்டேனே. கிளவி அங்கேயும் நிற்கிற பாருங்க. ஏய் ஐயோ போகிறாளே. ஏய் கிளவி மேலே வந்து தொலைடி. கிளவி எதுக்கு எந்த தண்ணியோட கூப்பிடுறேன்? நானே வரமாட்டேடா. அப்பாடி செத்து தொலைஞ்சா.
இவன் 2 நிமிஷம் வரமாட்டான்றாங்க. ஆனா உண்மையிலேயே 2 நிமிஷமா வராம இருக்கிறா. எனக்கு என்னமோ 2 செகண்ட் மட்டும் தான் தோணுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு வேற தெரியலையே. நான் இது கட்டிங் பிளேட்ஸும் என்கிட்ட இல்லையே எடுக்கிறதுக்கு. இது கீழே குடிச்சாவது டைம் ஆகும். இந்த கட் சீன் ஒன்று வராமல் இருந்துச்சுன்னா இப்போ வந்து உயிர் எடுக்குது. இப்போ எங்கே போய் எடுக்கிறதுன்னு வேற தெரியல. என்ன எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி டோர் எஸ்கேப்புக்கு ஒன்றுமே கிடைக்கலையேடா. நான் எப்பட்றா எஸ்கேப் பண்ணுறது? ஏதாவது ஒன்றாவது தாங்கலேன்டா. என்னடா இது ஒன்றுமே இல்லை, இதுலேயும் இல்லை. சரி இந்த பக்கமாவது போய் பார்ப்போம். இங்கே தானே விஞ்ச்சு. இதை நான் கேட்டேனான்றேன். இதை வச்சு நான் என்ன பிடுங்குறது? இதை வச்சு ஒன்றுமே இப்போ பிரோஜனமான ஒரு பொருள். கார் எஸ்கேப் தேவையானதெல்லாம் கொடுக்குறானுங்க, டோர் எஸ்கேப் தேவையானது கொடுக்க மாட்டேங்கிறானுங்க கடவுளே. ஆமாம், இது ஸ்க்ரூ டிரைவர் எடுத்ததே மறந்துட்டேன் பயிர். கீழே போய் எதனா தேவையான ஒரு பொருள் இருக்கணும் கடவுளே. உள்ளே என்ன இருக்கணும் எடுத்து இல்லையே. மெதுவாக சேஃப் கீ இருக்குமோ? இல்லை பேட்லாக் கீ இருக்கணும். பேட்லாக் கீ இருந்தால் நான் அதை ஓப்பன் பண்ணி விட்ருவேன். சேஃப் வச்சு நான் என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் சேஃப்குள்ளே போய் பார்க்கணும். அதில் என்ன கிடக்குதோ யாருக்கு என்ன தெரியும். சேஃப் கீ வழங்கிடும். இதுக்குள்ளே பேட்லாக் கீ இருக்கா? அதே வழக்கமா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. பேட்லாக் கீ இருக்கணும். பேட்லாக் கீ யார் பேட்ரி வேறு இருக்குது. பரவாயில்ல. செயின் கட்டுறதுல தேவையானது தான். இதை கட் பண்ணி விட்றலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இது இன்னொரு கட்டர் இருக்குமே, அது தேவையே இல்லை. இதே வச்சு எல்லா வேலையும் முடிச்சிடலாம் போல். ஓகே, நான் பேசாமல் நார்மலாக இதுலேயே பண்ணியிருக்கலாம். இது எக்ஸ்ட்ரா லாக் வேறு போட்டு தொலைச்சிட்டேனே. சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லையா? டோர் எஸ்கேப்பு தேவையானதாகவே தரானுங்களே. எனக்கு தேவையானதே தரமானுங்கிறானுங்களே. அப்பா புக் இருக்குது, புக் எடுத்து போய் மேலே வச்சிட வேண்டியது தான். மேலே வச்சா அவள் வந்து அந்த சாவியை தருவா. போ வேகம் போ. இந்த புக்கை வச்சுட்டு டக்குன்னு அந்த கிளைய வர வச்சு அந்த சாவி வாங்கிட வேண்டியது தான். அவள் வேறு ஸ்லோ மோஷனில் வெளியே வந்து அந்த சாவியை துப்புவாளே. அது வரைக்கும் வெயிட் பண்ணால் நம்ம சோழியை முடிச்சு விட்ருவோம். அந்த கிராணி இந்த ஃப்ரீ ஸ்ட்ராப் கண்டிப்பாக அந்த கிளவி வந்திருக்கா. கிளவி வந்துட்ட தானே? வந்துட்டேன் பேராண்டி, வந்துட்டேன். எங்கே இருக்கு? ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். அது ஏன் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சிரிக்கிற? நீ வேற பேசுகிறதோட நீ சிரிக்கிறத பார்த்தா தான் எனக்கு பயமாக்குது. அது ஒன்றும் இல்லை பேராண்டி. வழக்கமாக யார் என்னை பார்த்து பயப்பட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி வாதை சேஞ்ச் பண்ணி பேசுகிறேன், வாதை பயப்படுறாங்களா? நான் பேச பண்ணி நிற்கிறேன். ஆனால் இப்பயே யாரை பயப்பட பழக்கிறாங்க. எல்லாம் ஒரு ஆளாக கூட பதிக்க மாட்டேங்கிறாங்க. கஷ்டமும் எனக்கு புரியுது கிளவி. பேராண்டி, என்னை மதிக்கணும்னா என்ன பண்ண உனக்கு தெரியுமா? உன்னை மதிக்கணும்னா நீ ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், நல்லதாக பண்ணணும். ஒரு வள்ளலாக இருக்க முடியலனா கூட நல்ல மனுஷங்களாக இருக்கணும். அது எப்படி பேராண்டி முடியும்? நான் தான் பேயாச்சே. அப்போ நல்ல பேயா இருந்து சொல்ல. அது நடக்காது பேராண்டி, நடக்கவே நடக்காது. என்ன நானே நினச்சாலும் என்ன நடக்க முடியாது. யார் சொல்லு பார்க்கலாம். எனக்கு என்ன தெரியும்? நீ தான் சொல்லணும். ஏன்னா இது பிறவி குணம், விட்டு போகவே போகாது. அப்போ நீ கடைசி வரைக்கும் உன்னை மதிக்கிற மாதிரி ஆக முடியாது. சரி வாங்க, மற்ற பொருட்களை போய் தருவோம். இந்த கிளவிக்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு தான். ஒரு பொருள் கிடச்சிருக்கு. இன்னும் இந்த ஆமரு, அதுக்கப்புறம் வேறு என்ன, பேட்லாக் கீ, இந்த பேட்லாக் கோடு வேறு வேணுமே, அது பேட்ரி வேணும், அதுக்கப்புறம் வந்து இந்த சுவிட்ச் வேணும். இதெல்லாம் எங்கே இருக்குன்னு வேறு தெரியலையே. அதுக்கு முன்னாடி இங்கே எதுவும் இருக்குதா? கீழே போய் ஒரு எடுத்துடலாம். கீழே கண்டிப்பாக இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் நீங்கள் போட்டுடலாம். இந்த ஃப்ரீ ஸ்ட்ராப்பு என்ன பண்ணலாம்? திருப்பி இங்கே போடு வை. அந்த கிளவிக்கு எப்படி இருந்தாலும் கீழே இருந்தால் வருவோம். அந்த தாட்டி அப்படியே சாகட்டும். ஸ்ட்ரைட் பரலோகம் போகட்டும் வரும்போதே. மிலான்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியலையே. கடவுளே தான் நல்லதாக பார்த்து கொடுப்பா. இதுக்குள்ளே இந்த பேட்லாக் கோடு இங்கே தான் மேக்ஸிமம் இருக்கும். பார்க்கலாம். பேட்ரி அட போடு. 2வது முக்கியமான பொருள். இது எங்கே யூஸ் பண்ணணும்? இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு இங்கே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே போட்டுடலாம். இங்கே போட்டால் கரெக்டாக இருக்கும். இது ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து வந்து இது கழட்டிட்டு இந்த பேட்டரியை உள்ள வைக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒரு வேளை இந்த டோருக்கு அங்கேயே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமோ? இல்லை இருக்காது. அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து அதை டோர்லேயே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமோ? இல்லை இருக்காது. இங்கே தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இன்னொரு லாக் இருந்துச்சு. அதுக்கு என்ன கொடுக்குறது? அதுக்கு ஸ்விட்ச் கொடுக்கணும்ல. அப்போ சுவிட்ச் எங்கே கிடைக்குன்னு தெரியலையே. ஒரு வேளை இது கூட ஸ்விட்ச் இருக்குமோ? என்னையா இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏதாவது டிஸ்க்ளைமர் போடுறானுங்களா? இதை இப்படி பயன்படுத்தவும் அப்படின்னு எதாவது கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். எதுவும் கொடுக்கவும் மாட்டேங்கிறான். இதுக்குள்ளே என்ன இருக்குது? பேட்டரி. ஐயோ, இந்த பேட்டரி எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே. ஆண்டவா, இப்போ சைடில் போனாலும் வரமானுக்குது. அப்பா கிடச்சிருச்சு. பேட்டரி போட்டலாம். என்னது இது? சுவிட்ச் இருக்குது, ஆன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த பேட்டரி எங்கே போடுறது? ஐயா, இதுக்கு வலிக்குள்ளாமல் போயிட்டீங்களே. ஐயோ, இது எங்கே போடுறதுன்னு தெரியலையே. இப்போ நான் எங்கே போகிறதுன்னே தெரியலையே. இப்போ இந்த டோர்கிட்ட போய் பார்ப்பாருங்க.
அங்கே இது லாக் இருக்கும்ல, இது இந்த லாக் அது மேலே இருக்குது, அதுக்கு தான் போடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தானே போடணும். சுவிட்சா? ஐ நீட் டு ஃபைண்ட் சுவிட்சா? சுவிட்சுக்கு நான் எங்கே போகிறது? ஐயோ இப்போ என்ன பண்ணுறது தெரியல. இந்த மிலான் எடுத்துடலாமா? என்ன பண்ணுறது? இந்த பேட்ரி எங்கே யூஸ் பண்ணுறது? ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. சரி இங்கேயே போட்டு பார்ப்போமா? அந்த கிளவி வந்தால் கூட அவகிட்ட கேட்டு போடலாம். ஆனால் அந்த கிளவியும் இன்னும் வரலையே, என்ன பண்ண? சரி இது இங்கே போட்டு அந்த வாட்டர் மிலான் எடுத்துன்னு வந்து ஸ்லைஸ் போட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா கிளவி என்ன பண்ணுறா இவ இங்கே? கிளவி ஃபஸ்ட்டு இவ்வளோ உள்ளே வர வச்சு, ஐயோ பார்த்துட்டா. ஐயோ ஓடு 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 ஓடு, ஐயோ அடிச்சிட்டு போகிறா, அடிக்க அதெல்லாம் செத்தனா. அப்பா கிரேட் எஸ்கேப்டா சாமி. எப்படி தப்பிச்சனே தெரில, ஆனால் எப்படியோ தப்பிச்சாச்சு. எப்படி வந்தா பார்த்தீங்களா? கொஞ்சம் விட்டுருந்தே கதை முடிஞ்சுது. கிளவி நான் வந்தது இவ்வளோ நாளாக சொல்லவே இல்லை பற்றியா? நான் நீ பார்க்காத நேரமாக பார்த்து அடிச்சிடலான்னு பார்த்தேன், ஆனால் எப்படி நீ தப்பிச்சிட்ட? கிளவி உங்களுக்குள்ளே இப்படி ஒரு வில்லத்தனமா? நல்ல வேலை நான் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தேன், சரி கொஞ்சம் சீக்கிரமாக போயிருந்தேன், அவ்வளோதான் என் கதையை முடிச்சு விட்ருப்பா இவ. அந்த மிலான ஃபஸ்ட் எடு. ஐயோ ஏன் இவ்வளோ லேக் ஆகுது? கிளவி என்ன ஆக்கரை வச்சு என்னை இது பண்ணுறியா? எனக்கு வேலை பொறுப்பு பாரு. பெரிய பெரிய தோக்கடிச்ச விடாதான். நீ போய் உன்னுக்கிட்டலாம் இந்த மாதிரி ஆக்கர் வேலை இது பண்ணுவேண்ணா நான். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒன்றுத்துக்கு உதவாதவ மாதிரி தான் தெரியுது. கிளவியே இருந்தாலும் என்னை ரொம்ப டேமேஜ் பண்ணுற நீ. இதுக்கெல்லாம் நீ வந்து பதில் சொல்லியே ஆகணும் கிளவி, பதில் சொல்லியே ஆகணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோ, போய் அந்த இது என்ன தராது அந்த ஏஞ்சலினா அந்த ஸ்பைடர் போகிற ரூமுக்கு வெளியே இருக்கே, அங்கே போட்டு வந்துடுவோம். இந்த கிளவி இப்போ சத்தாலா? இந்த கிளவி அந்த ட்ராப்பில் மாட்டல ஒன்றும். ட்ராப்பை என்ன பண்ணி தொலைகிற நீ? எங்கே இருக்கிற அந்த கிளவி? எங்கேயும் தொலைட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு மேலே போய் இங்கே பொருளுக்கு தான் முன்னே பார்த்துட்டோம், ஒரு இளவும் இங்கே இல்லையே, என்ன பண்ணுறது? சாவி கீழே இந்த இவ்வளோ சாவி கொடுத்துருக்காரு ஸ்பைடர் கீ. இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி கீழே போய் அது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒருவேளை அங்கே பேட்லாக் இருக்குமோ? எனக்கு என்னென்னா எனக்கு எப்பயுமே பேட்லாக் கிடைக்காது, அது எனக்கு சாபம் மாதிரி. இங்கே பாருங்கள் ஒன்றே இங்கே இந்த ரெண்டு லாக் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் பாருங்கள் எத்தனை லாக் இருக்குதுன்னு. இதுக்கெல்லாம் கிடைக்கவில்லை. ஆமர் கூட கிடைக்கலையே. ஒருவேளை ஆமர் கீழே இருக்குமோ? எனக்கு என்னமோ அப்படி தாங்க தோணுது, கீழே தாங்க இருக்கணும் ஆமர். ஆமாம் அது என்ன அன்ஃப்ரீஸில் இருக்குது? அப்போ கிளவி செத்துட்டாளா? அட கிளவி செத்து போயிட்டே நீ? நான் செத்து 5 நிமிஷம் ஆகுதுடாடே, இப்போதான் சரிதாடா செத்துல. அட கிளவி நான் பார்க்கவே இல்லை நீ செத்ததை. இங்கே கூட எதுவும் இல்லை. ஏன்டா கடவுளே நீ இப்படி சோதிக்கிற? எனக்கு என்ன ஒன்றுமே தேவையானதே கிடைக்க மாட்டேங்குது. இங்கேயாவது எதாவது தேவையானது இருக்கணும். கடவுளே உன்னை நம்பி தான் போகிறேன். கன் பாட்டு இருக்குது, அதை வச்சு நான் என்ன போகிறா பாருங்க. ஏஞ்சலினா என்ன எங்கே போகிறா? வழக்கமாக இங்கெல்லாம் வரமாட்டாளே இவ, அங்கே தானே வருவா. சரி ஃபஸ்ட்டு இந்த லிஃப்ட்டில் போய் பார்க்கலாமா, என்ன பண்ணலாம்? இல்லை டேரெக்டான எடுத்து இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஏதாவது தேவையான பொருள் இருக்கணும். எக்ஸப்ட் சம் அன்னெசரி திங்ஸ். இதான் தேவைதான். காக்வீலா? ஐயோ இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? அப்போ ப்ளே ஹவுஸ் கீ வேறு கண்டுபிடிக்கணுமா? ஆனால் இந்த ப்ளே ஹவுஸ்க்குள்ளே தான் இந்த பேட்லாக் இருக்கும் போலியே. நான் இங்கேருந்து போய் இன்னொரு காக்வீலை கண்டுபிடிச்சி ப்ளே ஹவுஸ் கீயை கண்டுபிடிச்சி ப்ளே ஹவுஸை திறந்து இதை வச்சு பாப்பா எவ்வளோ பெரிய வேலை. எதான உருப்படியான பொருள் கிடைக்கணும். முக்கியமாக வந்து ஆமர் கிடைக்கணும். ஆமர் கிடைச்சா மட்டும்தான் இப்போ எஸ்கேப்பே பண்ண முடியும். கடவுளே ஆமர் இருக்கணும். ஆமர் கட்டி. டே இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது? நான் ஆல்ரெடி அந்த பிளேட்ஸை வச்சே வேலையை முடிச்சுட்டா. எனக்கு எதான உருப்படியான பொருள் தாங்குறாடே, சீக்கிரமாக உருப்படியான பொருள். ஆமரு இல்லைனா வந்து இந்த பேட்ரி அந்த மாதிரி எதனா தாங்கடா. இருங்க, பேட்ரி கிடச்சிருச்சு தானே? ஆமாம் பேட்ரி கிடச்சிருச்சு, அதையே மறந்துட்டு பேசணும் பாருங்க நான். ஓகே காக்வீல் இங்கே தான் இருக்குது, இது எடுத்துன்னு போகலாம். இந்த ஸ்பைடர் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. சரி அது எங்கேயோ போய் தொலைட்டோம். இங்கே போய் காக்வீலை போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஆமர் கிடச்சிருச்சு. இதை எடுத்துன்னு போயிட வேண்டியதான். நல்ல வேலை இந்த ஸ்பைடர் ஒன்றும் வரலை. மேலே ஏறி போய் இங்கே என்ன இருக்குதுன்னு தெரியலையே. வழக்கமாக இங்கே எதுவும் கிடைக்காது. அங்கே கிடச்சிருச்சுன்னா இங்கே கிடைக்காது, இங்கே கிடச்சிருச்சுன்னா அங்கே கிடைக்காது. அப்பா வந்தாச்சு. ஐயோ இந்த கிளவி வேறு வந்துட்டுப்பாளே. கிளவி வந்துட்டியானே? ஆஹா பேட்லாக் கோட். அப்பா என்ன டக்குன்னு பொருள் கிடைக்கிது. நல்ல வேலை அந்த கிளவியோட நொல்லக்கல் படலை. பேராண்டி என்னால் தான் உனக்கு எவ்வளோ பொருள் கிடைக்கிது பார்த்துக்க. ஏன் அப்படி சொல்கிற? இன்னும் நான் நல்லா ஒழிச்சவ ரொம்ப முக்கியம். எங்கே இருக்கன்னு வேறு தெரியல. நீ
சரி எங்கேயோ போய் தொலையுது, கீழே போட்டு இந்த ஃபேஸாக எடுத்து போட்டு வைப்போம். அப்போ தான் அந்த கிராணி கிழவி வந்து சாவா. இது தள்ளி விடுவோம். கிழவி எங்கே இருக்க? வா, கிழவன் வந்துன்னுக்கிறான், சீக்கிரமாக வந்து ஓடி வா. கிழவன் உனக்காக வெயிட் பண்ணமான்னுக்கிறான், போகணுமா சீக்கிரமா? வந்துட்டாளா? என்ன இன்னும் வராமக்கிறா? கிழவி 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 சீக்கிரமாக வா கிழவி, எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. அப்பா வந்து சத்துட்டாளா? சந்தோஷம். 2 மினிட்ஸ் வரமாட்டா. உண்மையிலேயே 2 நிமிஷத்துக்கு வரமாட்டேங்கிறாளா, இல்லைன்னா வந்து வேறு 2 செகண்டாக இருந்தால் புரியுமானுக்குது. ஓகே, இந்த பிரெயின்ஸை உடச்சாச்சு. இதுக்குள்ளே பிரோஜனமான பொருள் கண்டிப்பாக இருக்குங்க. நான் அடித்து சொல்கிறேன், பிரோஜனமாக. நான் நினச்சேன், நான் எப்போ இப்படி சொன்னாலும் எனக்கு தேவையில்லாத பொருளாகவே கிடைக்கிதே. சரி, அந்த டோரில் இருக்கிற அந்த இது உடச்சிட்டோன்னு தான் நினைக்கிறேன். போகலாம் சீக்கிரமாக போ. அந்த கிழவி இங்கே இருக்கா, இங்கே தான் இருக்கிறா பாருங்கள். எங்கே இருக்குது அவன் மண்டையில் ஃபுட்பால் விளையாடலாமா? வேணாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளை வச்சு செஞ்சிட போகிறா. ஃபஸ்ட் இதை உடச்சி விட்ருவோம். ஓகே, இங்கே வேறு என்ன தேவை நம்மளுக்கு? அந்த பேட்லாக் எட்டுன்னு வந்து போட்டுட்டோமா? ஒன்றுமே ஞாபகம் மாட்டேங்குதே கடவுளே. ஃபஸ்ட்டு போய் தேவையான பொருள் வேறு எதுவும் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டோம், ஆனால் ஏதோ ஒன்றத்தை மறந்த மாதிரியே தெரியுது எனக்கு. என்னத்தை மறந்தோம்? இந்த ஏஞ்சலினா ஃபோட்டோ வேறு. இவளை வந்து ஸ்பைடர் ஒருத்தர் பார்த்தாவது பயமாக இருக்குது, ஆனால் இந்த விதத்தில் பார்த்தா பயமே இல்லை. அந்த பேட்லாக் கோடு, இந்த பேட்லாக் கோடு எடுத்துன்னு போய் அதை போட்டு இன்னொரு லாக்கி ஓப்பன் பண்ணிட வேண்டியது தான். இன்னும் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, பேட்லாக் கீ, மாஸ்டர் கீ கிடச்சிருச்சா? மாஸ்டர் கீ கிடச்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். பேட்லாக் கீ கிடச்சா மட்டும் போதுமா? சரி வாங்க, ஃபஸ்ட்டு போய் இந்த பேட்லாக் கோடை போட்டுட்டு இதெல்லாம் விற்கணுன்ற மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். பேட்லாக் கோடு அங்கே தான் இருக்குது. ஓகே, இன்னும் வந்து அந்த பேட்லாக் கீ தான் எங்கே இருக்குதுன்னு தெரில. மீதி எது எல்லாம் கூட ஒரு அளவுக்கு அசம்ப்ஷன் இருக்குது இது இங்கே இருக்கும்னு. எங்கே இருக்கும்? ஒரு ப்ளே ஹவுஸில் இருக்குமோ? நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வெடிக்கிறேன், இந்த ப்ளே ஹவுஸில் மட்டும் இருக்கவே கூடாது. ஏன்னா இங்கே எழுந்திரிச்சு நான் 2 காகிவில கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்து வச்சு பாப்பா அது எவ்வளோ பெரிய வேலை. ஃபஸ்ட்டு ப்ளே ஹவுஸ் கீ வேலை கண்டுபிடிக்கணும். இந்த பேட்ரி எங்கே யூஸ் பண்ணுறதே தெரியாமல் இருந்துச்சு. நல்ல வேலை போய் டுட்டோரியல் பார்த்தது இருந்ததில் இங்கே தான் யூஸ் பண்ணணும்னு தெரியுது. ஆனால் இதுக்கு முன்னாடியே பார்த்தேன் பேட்ரி தேவைன்னு, ஆனால் இப்போ மறந்து போச்சு பேட்ரி இருந்ததுன்னு. ஓகே, இது போட்டாச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற லாக்கை வச்சே எஸ்கேப் பண்ண வராது, இதில் வேறு எக்ஸ்ட்ரா லாக் ஒரு கேடு. இந்த பேட்லாக் கோடு இந்த பேட்லாக் கீ மட்டும் எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. ஓகே, இந்த ஃப்ரீஸ் ட்ராஃப் என்ன பண்ணலான்னா, இன்னொரு தாட்டி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்போம். அப்போ தான் இந்த கிளவி இங்கேருந்து ஸ்பான் ஆகி மேலே போகும்போது செத்துருவா. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். வரா வந்து செத்துட்டா. நல்ல வேலை, டக்குன்னு வந்து செத்துறதுக்கு நன்றி கிராணி, நன்றி. ஆமாம், இவன் ரீஸ்பான் ஆகிட்டாருன்னா இங்கேருந்து தானே வந்திருக்கணும். ஆமாம்ல, புது அப்டேட்டில் எங்கேருந்து வருவா. புது அப்டேட்னா அந்த ஸ்பைடர் வந்து அப்டேட்டு. அந்த டிவி லூப்பர்ஸ் மண்டே நீங்கள் எங்கே போனானுங்களே தெரில, அப்டேட்டே விட மாட்டேங்கிறானுங்க. அது விடுங்க, இந்த ரூமில் எதுவும் இல்லை. இந்த பேட்லாக் எங்கே இருக்குன்னு வேறு தெரியலையே. எல்லா இடத்துலையும் போய் தேடுவோம். இங்கே பீஸ் ஆஃப் பிக்சர் இதெல்லாம் எவன் கேட்டான்? இதில் எதுவும் இல்லை. பீஸ் ஆஃப் பிக்சர்லாம் கிடைக்கிது, பேட்லாக் கீ கிடைக்க மாட்டேங்குது. எங்கே போய் நான் தேடுறது? கிளவி எங்கே வச்சுருக்கிற? உண்மையை சொல்லு. ஏதாவது சொல்கிறாளா பார்த்தீங்களா? சரி விடுங்க. இங்கேயும் பார்த்துட்டோம். ஐயோ, எங்கே தேடுறதுக்கு இல்லை. ஒரு வேலை மேலே ஒரு ஸ்பைடர் ரூம் இருக்கே, அங்கே இருக்குமோ? இல்லைன்னா கீழே இருக்கிற ஸ்பைடர் ரூமில் இருக்குமோ? எங்கடா இருக்குது இந்த பேட்லாக் கீ, ஸ்பெஷல் கீ? இதை போய் ஃபஸ்ட்டு அந்த ஸ்பைடர் ரூமை திறப்போம். என்ன ஓடு சீக்கிரமாக போய் இந்த ஸ்பைடர் ரூமை திறந்து விட்ருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பைடர் வேறு மூடணும். மீட் எங்கே இருக்குதுன்னு வேறு தெரியலையே. மீட் எங்கே பார்த்தோம்? ஞாபகமே இல்லை. சரி விடுங்க, நம்ம என்ன பண்ணலாம், அந்த இது இருக்குல்ல, அது என்னது, அந்த ப்ரோவா, அந்த ஆரம் வரும்ல, அதை எடுத்துன்னு அந்த மயக்க மருந்து இன்ஜெக்ஷன், அதை எடுத்துன்னு வந்து அதை க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து கன்று தான் சரி. ஆனால் கன்னை ரெடி பண்ணுற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. அதனால் போய் நம்ம அதை எடுத்துன்னு வந்துடுவோமா? சீக்கிரமாக போகணும். எங்கே இருக்குன்னு வேறு தெரியலையே. கடைசி எங்கே போட்டேன்? அந்த ஃப்ரீஸ் ஸ்டாஃப் இந்த ரூமில் தான் போட்டோமா? சீக்கிரமாக போய் கீழே பார்க்கணும். ஐயோ, ஏன் இவ்வளோ லேகான்னு தெரியலையே திடீர்னு. ஐயோ கடவுளே, இந்த கிராணியை சமாளிக்க முடியல, இதில் இந்த லேக் ஒரு இது. சீக்கிரமாக போய் அதை எடுத்துகிட்டு போய் அந்த இது ஓப்பன் பண்ணணும். எடு என்ன காட்டவே மாட்டேங்குது. கிராஸ்போ ட்ராட்டு என்ன பேரே பிடிக்க முடியல. சரி, சீக்கிரமாக போகலாம். அந்த ஸ்பைடர் வேறு, அது மீட்டு போடலான் தான், ஆனால் இப்போலாம் பக் ஆகிடுதுங்க. அந்த மீட்டு போடலான்னு பார்த்தா வச்சுக்கோங்க, அந்த மீட்டே போட முடியறதில்ல. திடீர்னு வந்து ஸ்பைடர் கொண்டுருது. நான் இதோட 2 டைம் செத்துட்டேன் இந்த மாதிரி. இந்த கேம் பிள்ளையில் இல்லை, இதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் பண்ணிட்டேன் வர்றதுக்கே. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன் தெரியுமா கிளவி? நீ வெயிட் பண்ணணும் தானே, நான் லேட்டாகவே வந்தேன். நீ பண்ணியிருந்தாலும் பண்ணுற ஆள் தான். ஃபஸ்ட்டு போய் இதை ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுவோம். சீக்கிரமாக போகணும். என்ன பண்ணுறது?
இதுதான் ஹெலிகாப்டர்ன்ற பாருங்க, எலிவேட்டர் வச்சுருக்காளா இவ சீக்கிரமாக மேலே போகிறதுக்கு. இப்போ கம்மியான பேர் தான் பேராண்டி விளையாடுறாங்க, நிறைய பேர் விளையாடினா வச்சிருவோம், கவலைப்படாத அடுத்த அப்டேட்டில். ஃபஸ்ட்டு உனக்கு அப்டேட் விட்றாங்களான்னு பாரு. உனக்கு கடைசியாக அப்டேட் என்ன, கடைசியாக இந்த அப்டேட் விடு. ஒரு புது கேம் வந்து எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? கடைசியாக அப்டேட் என்ன ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆளையும் காணும் மூச்சையும் காணும். 1ல் தான் வருதுன்னு பார்த்தா 2லேயும் வரல, 3லேயும் வரல. 4ஆவது வருமானு பார்த்தா அதுக்கு அப்டேட்டை காணும். என்ன பண்ணுறது? சரி, இதை ஏன் வச்சு கரெக்டாக இப்படி வச்சா தப்பு இவ்வளோ கரெக்டாக போய் என்னடா அது, வேணாம் நம்ம பக்கத்தில் போயிடுவோம். பக்கத்தில் போய் ஷூட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். சீக்கிரமாக இது வந்து கீழே விழுந்துரும். போச்சு காய்ஸ். எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம். இந்த பேர்ட் சீடை வச்சு நான் குப்பையில் போட கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் ரொம்ப கிட்டத்தட்ட 40 நிமிஷம் விளையாடினேன். இந்த ப்ளே ஹவுஸ்க்கு எனக்கு கிடைக்கவே இல்லை இந்த சனியை. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும்ல, அது ஓப்பன் பண்ணுறதுமே எனக்கு கிடைக்கல. கடைசியில் அங்கே இங்கேன்னு தேடி பார்த்தா கார் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குமே, அது புகை ஒரு ரூமு அங்கே இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் விளையாடிருப்பேன். அதனால தான் பாதி கட் பண்ணிட்டே காட்டிகிட்ருக்கேன். இப்போ போய் இந்த ப்ளே ஹவுஸ் ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். ஓப்பன் பண்ணிவிட்டு 2 காக்வில் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஒன்று வந்து மேலே இந்த ஃபேன் இருக்கும்ல அங்கே இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம், அதை எடுத்து போட்டால் இந்த கிராணி வேறு. இவளை நான் வந்து ஒரு 20 டைம் இல்லை 40 டைம் கொண்டு இருப்பேன் எனக்கு தெரிஞ்ச வரையும். அவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க. எங்கே போய் ஒழிச்சிச்சு என்ன தெரியுமா? கிளவி உன்னெல்லாம் துடிக்க கொள்ளணும். அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. 40 நிமிஷம்னா யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட இப்போ நைட்டு 10 மணிக்கு விளையாட ஆரம்பித்தேன். இப்போ டைம் வந்து 1 மணி. அவ்வளோ நேரம் அந்த ப்ளேஸ்க்கு கிடைக்கவே இல்லை. எங்கே தெரியும்? அதுக்கு மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் தேடிட்டேன். அதுக்குள்ளே தான் பேட்லாக் இருக்கும். வேணா பாருங்களேன். செத்து பொடி நாய். இவளை கிட்டத்தட்ட 30 டைம் மேலே கொண்டு இருப்பேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரி, சீக்கிரமாக போய் அந்த 2 காக்வில், ஐயோ காக்வில் அது எங்கே போட்டேன்? ஆமாம், காக்வில் எங்கே போட்டேன்? ஞாபகம் வரமா இருக்குது கடவுளே. மேலே போகணும். மேலே போய் இந்த இன்னொரு காக்வில் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கட்டிங் பிளேட்ஸுங்க, அது ஓப்பன் பண்ணுமேடா. அடப்பா அவங்களா டே ரொம்ப கஷ்டப்பட்டுடா. தாங்கடா எங்கடா இருக்குது அந்த கட்டிங் பிளேட்ஸு? கடவுளே கிடச்சிடணும். கிளவி எங்கே போய் ஒழிச்ச? லூஸ் பையா, நான் அதை என் போய் வச்சேன், என்ன கேட்குற நீ? அதுவும் தான், இந்த கிளவியை எடுத்து போய் வச்சா. நான் தான் வச்சேன். அது பிளேஸ் இல்லைன்னா எடுக்க முடியாதே. என்ன பண்ணுறது நான்? இவன் கை விட்டு எடுத்தால் கூட பரவாயில்லன்னா அந்த கிளவியே மறைஞ்சு போயிட்டாங்க. அப்போ சீக்கிரமாக அவளே வந்துடுவாளே. எங்கே வச்சேன் இங்கே இருங்க ஞாபகப்படுத்து. எங்கேயோ விட்டனே. இங்கே தான் பொண்ணுக்கிற கண்ணு தெரியாத முதியவி நாயே, இங்கே தாண்டா இருக்குது. சீக்கிரமாக போய் அதை ஓப்பன் பண்ணி அந்த எட்டணும். எனக்கு விட்டா உயிரே போயிடும். எஸ்கேப் மட்டும் நான் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் விட்டா. எவ்வளோ நேரம். ஐயோ, மேலே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு போய் இது கீழே குடி சீக்கிரமாக போய் அந்த காக்வில். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க. அது நடக்கிறது கூட பயமாக இருக்குது. கீழே வந்து செத்துட்டேன்னா ஏன் தெரியுமா? இப்போ டே 4ல் இருக்கு. இப்போ நான் செத்த டே 4 வந்துடும். அந்த கிரானிக்கல் எல்லாம் வாங்கலை. அந்த ஏஞ்சலில் 2 டைம் என்னை முழுங்கிட்டா படுபாவி. கீழே போய் இதை தேடி இந்த பேட்லாக்கி அவன் முழுங்கிட்டா. போய் தொலை ஒரு காக்வில். இதை எப்படியே கீழே போட்டுடலாமா? வேணாம் ஓடின்னு போய் அங்கேயே வச்சிடலாம். இன்னொரு காக்வில் எங்கே இருக்குன்னா அந்த கார்கிட்ட இருக்கும். இன்னொரு காக்வில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதை ஃபஸ்ட்டு போய் வச்சு, கடவுளே தயவு செஞ்சு அதில் ப்ளே ஹவுஸ் கீன்ற இருப்பாங்க. பேட்லாக்கி மட்டும் இல்லை, நான் சித்தம் அவ்வளோதான். கடவுளே பேட்லாக்கி இருக்கணும். ஓம் நமக கிராணி நமக கிராண்ட்பா நமக. இது இந்த நேம்கள்லாம் சொன்னால் வச்சுக்கோங்க. பேட்லாக்கிலாம் கிடைக்காது, வேறு எதாவது இத்து போன கீ தான் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சிருக்கு அதில் தான் இருக்கும். ஏன்னா இது எல்லா பொருளும் எனக்கு கிடச்சிருச்சு. சிவர் எஸ்கேப் தேவையானது எல்லாமே கிடச்சிருச்சுங்க. நான் நினச்சா வச்சுக்கோங்களேன், டோர் எஸ்கேப் தவிர கார் எஸ்கேப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பேட்லாக் தேவை. வேணா சிவர் எஸ்கேப் பண்ணலாம். 3 பொருளுமே கிடச்சிருச்சு. நான் பேசாமல் சிவர் எஸ்கேப்பே பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணுறது? இவ்வளோ தூரம் ரெக்கார்ட் பண்ணிட்டு சிவர் எஸ்கேப் பண்ணால் என்னென்ன ஆகும்? அதனால தான் ஃபஸ்ட் இந்த ட்ராப் எடுத்து போடுவோம். என்னது அந்த இருக்குது? அம்மா என்ன லேகு இங்கே பாருங்க, நவுற கூட முடியல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிளவி தான். உன் ஃபோனு தெரியாது, அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன் லூசு பையனே? பார்த்தீங்களா, என்ன லூசு பையன்றா. வந்து மாட்டான். அவ்வளோதான். இங்கே இருக்கிற காக்வில் எடுத்துன்னு போய் வச்சு பேட்லாக்கி எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணி மாஸ்டருக்கு வச்சு தப்பிச்சிட வேண்டியதான். கிளவி போயிட்டு வரட்டா? இந்த தாட்டி நீ தப்பிச்சிருக்கலாம். அண்ணா கார் எஸ்கேப் சிவர் எஸ்கேப் 2 இருக்கடா ஒன்றா. தெரியும்.
அந்த 2 எஸ்கேப்பையும் இவ்வளோ நேரம் இல்லாமல் சீக்கிரமாக முடிச்சிடுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கேள்வி. சரி கேள்வி, உன்னை விட்டு போடுறேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு போய் இதை வச்சு பேட்லாக்கி அது மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், நான் உசிரி விட்டுருவேன் கடவுளே. பேட்லாக்கி இருக்கணும். அப்பா, இந்த ஒரு ப்ளூ சாவிக்கு நாப்பட்ட பாடு இருக்கே அம்மா சாமி. போய் இதை வச்சு ஓப்பன் பண்ணிட வேண்டியதுதான். உண்மையை சொல்லிட்டான். எனக்கு எங்கே தெரியுமா கடுப்பேறிச்சு, அந்த வீல் அது எங்கே தெரியுமா வச்சுருந்தான் அந்த கார் இதில். நான் எவனாவது அங்கே பார்ப்பானா, அங்கே பொருள் இருக்குன்னு எவனாவது யோசிப்பானா முதல்ல? இந்த ஸ்பைடர் அப்டேட்டுக்கு முன்னாடி வேணால் நான் நினச்சிருந்தேன் அங்கே எதனா பொருள் இருக்கும்னு. அதுக்கப்புறம் மேப்பை பெருசு பண்ணி விட்டான்ல, இல்லாத இடமா அந்த ஸ்பைடரில் எவ்வளோ ரூம் இருக்குது, அங்கே எங்கேயாவது வச்சுருக்கலாம்ல பாவிங்க. எடுத்துன்னு போய் இங்கே பாருங்கள், இந்த கிச்சனில் எவ்வளோ இது இருக்குது, இங்கெல்லாம் வைக்கிறது இல்லை, எடுத்துன்னு போய் அங்கே வைக்கிறது. ஃபஸ்ட்டு போய் எஸ்கேப் ஆகும். இந்த கிராணி வீட்டில் இருக்கிறதே எனக்கு பிடிக்கல. சரி கிளவி, போயிட்டு வரேன், டாட்டா. பேராண்டி, திருப்பி இந்த செல்ல பாட்டியை பார்க்கவா? உன்னை பார்க்க வராங்க பாரு. எத்தனை நாள் ஆச்சு தெரியல, பல்லு வலிக்கு வெறியோடு பார்க்குறாளே, விட்டா வந்து அடிச்சிருவாளோ. சரி கிளவி, போயிட்டு வரேன், திருப்பி கார் எஸ்கேப்பில் சந்திப்போம். அம்மா மூஞ்ச காட்டுறா பாருங்க. கிளம்பு உனக்கெல்லாம் அவசியம் இல்லை. சரி காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. திருப்பி கார் எஸ்கேப்பில் சந்திப்போம். பை.